ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் ஸ்லோ ஃபேஸில் தான் போகும். பட் எபிசோட் 7 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறமா கதை வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோட ரோமன்ஸ் எல்லாம் டஞ்சன்ல ஹண்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. பார்த்தா ஆமனுக்கு அடிபடுறது, 8வது அதை ஹீலிங் பண்றா. 5th ஃப்ளோர்ல இந்த மாதிரி காப்ளின் ஆர்ச்சர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டஞ்சன்ல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும் தான், இருந்தாலும் இதுக்கு மேல போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. நல்ல வேலை இவங்க திரும்ப போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச தூரம் இவங்க முன்னாடி போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய மான்ஸ்டர் மத்தவங்களை அங்க கொண்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த சிட்டியை விட்டு வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆக்குமா ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆச்சு. என் மேஜிக் ஸ்பீடை தவிர்த்து என்கிட்ட எதுவுமே அட்வான்டேஜா இல்ல. வென் மேஜிக் யூஸ் பண்ற மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆனா எனக்கும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட இல்லாத நினைச்சு கவலைப்படாம இருக்கிறத வச்சு எப்படி ஃபாஸ்டா போலான்னு யோசிப்போம். தண்ணி கடியில வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா போனேன். தரையிலன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐஸை யூஸ் பண்ணி வாட்டர் ஜெட் 256 அப்படின்னு சொல்லி அவன் முதுகுல அதை செலுத்தவோ லைட்டா நம்ம ஹீரோ மூவ் ஆகுறான். இப்படியே போனா அந்த ஆக்குமா இந்த தோக்கடிச்சிருவா. மேபி ஒரு 1000 வாட்டர் ஜெட்டை வச்சா ஃபாஸ்டா மூவ் ஆகுனா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லைப்ரரி போய் ஆக்குமா பத்தி ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ லைப்ரரி போறான். ஃபர்பிடன் புக்ஸ் சைட்ஸ்ல கூட இந்த மாதிரி வாட்டர் ஸ்பெல்ல யூஸ் பண்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி லென் வந்து பாத்துட்டு இருக்கா. என் பேரோட அந்த இன்ஃபர்னோ மெஜிஷியன் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு லென் யோசிச்சுட்டு இருக்கும்போது சேரா அந்த இடத்துக்கு வரா. நீ லைப்ரரி பக்கம் வந்திருக்கியான்னு செரா கேட்கவோ, ஒரு புக்கை தேடி வந்தா அது இங்க இல்லன்னு சொல்லிட்டு செரா உன்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லென் அங்க இருந்து கிளம்புறா. சிட்டி ஆஃப் லோனோட ராயல் கேபிட்டலுக்காக தான் இந்த செரா வந்து ஒர்க் பண்றவா. லவ்லி மிஸ் நீனா அப்படின்னு சொல்லி நில்ஸ் வெக்கப்பட்டு இருக்கவா வந்து டஞ்சன்ல நடந்த விஷயத்த சொல்றான். காப்ளின் ஆர்ச்சர்ஸோட அந்த ஸ்டோனை எடுத்துட்டு வந்து ப்ரூஃபா காமிக்கிறாங்க. மான்ஸ்டர்ஸ் அங்க இருந்த மாதிரி தெரியல, பட் டேஞ்சர்ஸா இருந்துச்சுன்னு நாங்க இதை வந்து சொன்னோம்னு சொல்லவும் நான் இப்பவே போயிட்டு கில் மாஸ்டர்ட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நீனா போறா. 10th ஃப்ளோருக்கு அப்புறம் தானே இந்த காப்ளின் ஆர்ச்சர்ஸ்லாம் வரணும். மேபி இது ஒரு வார்னிங்னு நினைக்கிறேன். பீரங் பார்ட்டி டவுன்ல இருக்குன்னு கேட்கவோ கிரிம்சன் ஸ்வார்டு ஒயிட் பிரிகேடுன்னு சொல்லவும் பார்ட்டியோ உடனே இங்க கூப்பிடுன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. என்னது ஒயிட் பிரிகேடு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபல் கொஞ்சம் சோகமாகறா. அதோட லீடர் உனக்கு ஃப்ரெண்டு தானப்பா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேக்குறாங்க. பட் அபல் சோகமா உள்ள போறான். அவனுக்கு அந்த லீடரை பிடிக்காத என்னமோ சும்மா கடமைக்காக அந்த லீடரை பார்த்து உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லவோ அவன் மூஞ்சில சந்தோஷம் தெரியலையேன்னு அந்த பல்ப்ஸ்ங்கிறவன் கேட்கறான். அவங்க 2 டைமையும் வர சொன்னதே 5th லேயர்ல காப்ளின் ஆர்ச்சர் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அட்வென்ச்சரர்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுவோ ப்ரூஃபோடன்னு சொல்லவோ அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான். சரி எங்களை எது கூப்பிட்டீங்கன்னு கேட்கவும் இது கிரேட் டைடல் போர் வர்றதுக்கான சைன் மாதிரி தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தான் நடந்தது. காப்ளின் ஆர்ச்சர்ஸ் 5th லேயருக்கு வந்தது இது ஒரு சைனா இருக்கலாம். 100 கோல்டு காயின்ஸ் அட்வான்ஸா தரேன். வேலை முடிஞ்சதோ 200 கோல்டு காயின். நீங்க 2 டீமும் டஞ்சன்குள்ள போய் இதை வெரிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். வல டஞ்சன்குள்ள ஏதாச்சும் டேஞ்சரஸா இருந்ததுன்னா அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கவும் ஃபைட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவு உயிரோட திரும்ப வர பாருங்க. கிரேட் டைடல் போர் வரதா இருந்தா நம்ம நிறைய செக்யூரிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். கில்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிடணும் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவோ சரி நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்கவுட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 2 டீமும் சொல்றாங்க. ஆமா ரியோ இன்னைக்கு எங்க போறேன்னு மத்தவங்க கேட்கவோ நார்த் சைட் லைப்ரரிக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அங்கதான் ஆல்கமி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கான்னு சொல்லுவோம். நார்த் சைட் லைப்ரரி ரேங்க் அண்ட் அபவ் அட்வென்ச்சரஸ்க்கு தான் திறந்திருக்கும். அங்க ஃபர்பிடன் டெக்ஸ்ட்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க. வாஸ்ட் எடுத்துக்கலாம் எந்த லைப்ரரிக்கும் ஒன்னு அலோவ் பண்ணுவாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. ஸோ டைடல் போர் வர்றது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் தெரியாம நம்ம ஹீரோ பாட்டு அவன் பாட்டு லைப்ரரி போய் ஜாலியா படிச்சுட்டு இருக்கான். லைப்ரரியை விட இந்த லைப்ரரி ரொம்பவே பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். தேவையான புக்கை எங்க எடுக்கிறது, யார்கிட்ட கேட்கறது, யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த எல்ஃப் பொண்ணு சரா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளையே அப்படியே பார்த்துட்டு மெய் மறந்து நின்றுட்டு இருக்கான். அவளோட பார்ட்டியோ பெல்ஸோட பார்ட்டியோ இப்ப டஞ்சனுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற 20 C-ரேங்க் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் கதவை திறக்கலாம் போகவும் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஏதோ தப்பா தோணுது, என்ட்ரன்ஸ்ல கூட மான்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. லின் உன்னோட வென்ஸ் பெல்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு டிடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்றா. இந்த என்ட்ரன்ஸ்ல 100க்கும் மேல மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கண்டுபிடிச்சு சொல்லுவோம். ரெடியா அப்ப அந்த கிரேட் டைடல் போர் ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா டஞ்சனோட என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க, எமர்ஜென்சி மிஷன் எல்லா அட்வென்ச்சரர்ஸையும் இங்க வர சொல்லுங்கன்னு சொல்லுவோம். கில்டுல போயிட்டு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றா. சோ எல்லாருமே ஃபாஸ்டா அந்த டஞ்சன் இருக்கிற லொகேஷனுக்கு போறாங்க. திரும்பவும் நம்ம மீட் பண்றோம். நீ ஒரு லோக்கல் அட்வென்ச்சரான்னு செரா கேக்குறா. என்னோட பேரு செரானவா இன்ட்ரடியூஸ் ஆகவும் நம்ம ஹீரோவோ ரியோன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இந்த லைப்ரரிக்கு எங்க வந்திருக்குன்னு கேட்கவும் நாக்கு இல்ல ஆல்கமியை பத்தி பார்க்க வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கான கோலமை செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவோ அடேங்க உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு புக் இருக்கு வா காமிக்கிறேன் அப்படின்னு வா போறேன். ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டா எனக்கு எதுவோ இல்லைன்னு வா சொல்றேன். இந்த மாதிரி லைப்ரரி எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ ஏதோ பல 100 வருஷம் ஆன மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் ஆமா நீங்க ஒரு எல்ஃப் தானேன்னு கேட்கவும் ஆமா நான் ஒரு அட்வென்ச்சரரோ கூட. இந்த டவுன்லயே ஒரு எல்ஃப் தான் தங்கியிருக்கேன். பட் ஆனால் அதனால தான் ஒன்றை என்னால் மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு செரா சொல்கிறா. இந்த இடத்துல தான் நீ தேடி வந்த புக் இருக்கும் அப்படின்னு சொல்லி செரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இங்க டஞ்சன்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டஞ்சன் வாலை சுற்றி எல்லா அட்வென்ச்சரர்ஸும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. மான்ஸ்டர்ஸ் கதவை உடச்சிட்டு வெளியே வருது. ஃபயர் ஸ்பெல்ஸ் ஆரோஸ் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிக்குள்ள காப்ளின் ஆர்ச்சர்ஸும் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. அதை ஈஸியாக ஷீல்டை வச்சு தடுக்கிறாங்க. கில் மாஸ்டர் வந்துட்டு இந்த சிட்டியோட கமாண்டரை மீட் பண்ணி சோல்ஜர்ஸோட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனாலுமே நிறைய காப்ளின்ஸ்
வந்துகிட்டே இருக்கு. இவங்களால தடுக்க முடியல. ஆரோஸ் வேற தீந்து போகுது. பாதி பேர் ஃபைட் பண்ணி அப்படியே டயர்ட் ஆயிருந்தாங்க. பாதி பேர் டீஹைட்ரேட் பண்றதுக்கு தண்ணி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இதுங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு மாணவ தேவையில்லாம யூஸ் பண்ணாத, மாணவ சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு அபல் சொல்றான். அபலோட டீம் கிட்ட இப்ப ஆரோஸ் காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணு யோசிச்சிட்டு இருக்கும்போது பண்ண முடியாத லோ ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ்லாம் அம்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹெல் மாஸ்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். பெரிய ஏதாச்சும் ஒரு எனிமி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கிரிம்சன் ஸ்வாட் அவர் ரெடியா இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கில் போறான். ஸோ ஒரு வழியாக காலையிலேருந்து இவங்க கண்டினியூஸாக சாயங்காலம் வரைக்கும் ஃபைட் பண்ணி சின்ன சின்ன காப்ளின்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருந்தாங்க. கடைசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காப்ளின் மேஜஸ்லாம் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க தடுக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான பீராங் பார்ட்டியான அபல் அண்ட் பெல்ப்ஸோட பார்ட்டி மட்டும்தான் இப்போ அந்த இடத்துல இறங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 காப்ளின் ஜென்ரல்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக பின்னாடி இன்னொரு பெரிய மான்ஸ்டர் இருக்கும். ஸோ இதுங்களை கொண்டோடனே அது வெளியே வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு அபல் சொல்கிறான். இவங்க 2 டீமும் சேர்ந்து அந்த 3 காப்ளின் ஜென்ரல்ஸையும் கொண்டுருந்தாங்க. அபலும் அதில் வேற லெவலில் ஃபைட் பண்ணுறான். கீழே குனிங்க அப்படின்னு அபல் சொல்கிறான். டஞ்சன் என்ட்ரன்ஸ் அடைச்சிக்கிட்டு அந்த காப்ளின் கிங் வெளியே வருது. ஸ்லாஷ்ங்கிற ஒரு ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு லென் சொல்றேன். காப்ளின் கிங்கோட ஸ்பெல்ல அவன் ஜெனரல்ஸே கொண்டுச்சு. உண்மையிலேயே அவன் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு அபல் பாக்குறான். நீங்க தான் எங்களோட ஒரே ஹோப் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் பாத்துட்டு இருக்காரு. பெல்ப்ஸ் அடி வாங்கி பின்னோக்கி தான் வரான். அபல் பெர்ஃபெக்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி காப்ளின் ஜெனரலை போயிட்டு குத்தி இருக்கான். அபல் அது ஒன்னும் சாகல, ஜாக்கிரதை அப்படின்னு பெல்ப்ஸ் சொல்றான். இது ஏன் ஃபைனல் அட்டாக் இல்ல, லென் ஆரம்பி அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் பெர்ஃபெக்ட் ஷேடோவை யூஸ் பண்ணுவோம். லென்னோட அட்டாக்லாம் அபல் மேல படாம அந்த காப்ளின் கிங் மேல பட்டு அது இறந்து போகுது. லென்னை தான் அட்டாக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தா அப்படின்னு அபல் பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். சோ அதுதான் சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு பெல்ப்ஸ் கேட்டுட்டு வழியா ஜெயிஸ்டோன் 2 பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. நல்ல வேளை நம்ம உயிரோட இருக்கோமே அப்படின்னு அவங்க யோசிச்சா அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேட் இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பட் நம்ம ஹீரோ என்னடான்னா ஜாலியா செரா கூட போயிட்டு லைப்ரரியை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்திருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.